அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் கதைகள்ல சத்தியமே வெல்லும் என்னும் கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் முட்டாள்களிடம் எப்படி பேசுவது அப்படின்ற கதையை நாங்க அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க, நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அக்பருடைய சபையில் இருந்தவர்கள் அனைவரிலும் பீர்பால் மட்டுமே அக்பரின் பிரியத்திற்கு பாத்திரமானவராக இருந்தார். இதனால் பீர்பால் மீது சபையில் பலர் பொறாமை கொண்டிருந்தனர். ஒரு நாள் பீர்பால் மீது பொறாமை கொண்டவர்கள் ஒன்று கூடி அவருக்கு எதிராக சதி ஆலோசனை செய்தனர். அவருக்கு எப்படியாவது கெட்ட பெயரை உண்டாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஒவ்வொருவரும் ஒரு யோசனை கூற, தாவூத் என்பவர் பீர்பாலை அவமானப்படுத்த தன்னிடம் ஒரு அருமையான திட்டம் இருப்பதாக கூறினார். பீர்பாலை பற்றி தவறாக எது சொன்னாலும் சக்கரவர்த்தி நம்ப மாட்டாரே என்று மற்றவர்கள் சந்தேகம் எழுப்ப, சொல்கிற விதத்தில் சொன்னால் சக்கரவர்த்தி கட்டாயம் நம்புவார் என்று தாவூத் அடித்து கூறினார். உடனே மற்றவர்கள் தாவூத்தை உற்சாகப்படுத்தினர். என் திட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று தாவூத் கூற, அது என்ன என்று மற்றவர்கள் கேட்டனர். நாளைக்கு நீங்கள் அனைவரும் வழக்கப்படி குறித்த நேரத்தில் தர்பார் வந்து சேருங்கள். நான் மட்டும் தாமதமாக வருவேன். நான் ஏன் வரவில்லை என்று சக்கரவர்த்தி உங்களை கேட்பார். உடனே நீங்கள், தாவூத் ஒரு பயங்கரமான குற்றத்தை தன் கண்களால் பார்த்து விட்டார். அது அவருடைய மனதை மிகவும் பாதித்து விட்டது. அதனால் அவர் தாமதமாக வருவார் என்று சொல்லிவிடுங்கள். பிறகு நான் வந்து அது என்ன என்று அவரிடம் விளக்கி கூறுவேன் என்று கூறினார் தாவூத். அனைவரும் அதற்கு சம்மதித்த பின் வீடு திரும்பினார். மறுநாள் தர்பார் கூடியது. பீர்பால் உட்பட அனைவரும் குறித்த நேரத்தில் தர்பாருக்கு வந்து விட்டனர். தாவூத் மட்டும் வரவில்லை. அக்பர் தர்பாரில் நுழைந்ததும் அனைவரும் எழுந்து சலாம் செய்தனர். அக்பரும் புன்னகைத்தபடி தன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அனைவர் மீதும் தன் பார்வையை செலுத்தினார். அதற்குள் ஒருவன் எழுந்து, பிரபு, தாவூத் இன்று தாமதமாக வருவதற்கு தங்களிடம் அனுமதி கோரியுள்ளார் என்றார். தாமதமாக வர என்ன காரணம் என்று அக்பர் கேட்டார். ஒரு பயங்கரமான குற்றத்தை தன் கண்முன்னே நடக்க கண்டார். இதனால் அவருடைய உடல் சோர்ந்து விட்டது. ஆகையால் சிறிது தாமதமாக வருவதாக கூறியுள்ளார் என்றார் அவர். சற்று நேரத்தில் தாவூத்தே வந்து சேர்ந்து விட்டார். உடனே அக்பர் அவரை பார்த்து, ஒரு பயங்கரமான குற்றம் நிகழ்வதை நீ பார்த்தாயாமே என்று கேட்டார். ஆம் பிரபு என்றார் தாவூத். அது என்ன குற்றம்? உடனே சொல். யார் அந்த குற்றவாளி என்று அக்பர் சீறினார். அதை எப்படி என் வாயால் சொல்வேன் பிரபு? உங்களுடைய மிகுந்த நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமான அவரை பற்றி என் வாயினால் எப்படி சொல்வேன் பிரபு? அதை கேட்டால் உங்கள் மனம் மிகவும் புண்படுமே என்று தாவூத் நாடகமாடினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவன் யாராக இருந்தாலும் சரிதான். அவன் யார் என்று உடனே சொல் என்று அக்பர் உருமினார். வேறு யாரும் இல்லை பிரபு, உங்களுடைய பீர்பால் தான் அது என்றதும் அக்பர் அதிர்ச்சி உற்றார். பீர்பாலும் அதிர்ச்சி உற்றார். ஆனால் பீர்பால் உடனே விஷயத்தை புரிந்து கொண்டார். தன் மீது வீண் பழி சுமத்த தாவூத் திட்டமிட்டு உள்ளார் என்று தெரிந்துவிட்டது. என்ன, பீர்பாலா என்று மிகுந்த வியப்புடன் அக்பர் கேட்டார். ஆம் பிரபு, நான் என் கண்களினால் கண்டதை சொல்கிறேன். நேற்று மாலை நான் வீடு திரும்பி கொண்டிருக்கையில் எனக்கு சற்று தொலைவில் பீர்பால் வந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர் குனிந்து தரையில் கிடந்த ஒரு தங்க மாலையை எடுத்தார். பிறகு தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்று முற்றும் பார்த்த பின் மாலையை தன் பையில் போட்டுக்கொண்டு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து அங்கு மிகுந்த பதற்றத்துடன் வந்த ஒரு இளைஞன், என் தங்க மாலை வழியில் இங்கு எங்கோ விழுந்து விட்டது, அதை பார்த்தீர்களா என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனிடம் உண்மையை சொல்ல நினைத்தேன். அதற்குள் அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்று தாவூத் அழகாக தான் கற்பனை செய்து வைத்த கதையை கூறினார். அக்பர் கோபமாக, பீர்பால், இவர் உன்னை பற்றி கூறுவது உண்மையா என்று கத்தினார். இல்லை பிரபு, நான் மாலை நேரத்தில் அங்கு வந்தது உண்மை. ஆனால் இவர் குறிப்பிட்டது போன்ற சம்பவம் எதுவும் அப்போது நிகழவே இல்லை என்றார் பீர்பால். பிரபு, பின் நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? பீர்பால் மறைக்கிறார். நான் சொல்வது சத்தியம் என்றார் தாவூத். பீர்பால் எடுத்ததை நிரூபிக்க வேறு சாட்சிகள் இல்லாத போது நீ கூறுவதை நான் எப்படி நம்ப முடியும் என்று அக்பர் தாவூத்தை கேட்டான். அதற்கு ஒரு சோதனை செய்து பார்க்கலாம். பழுக்கு காய்ச்சிய இரும்பு கம்பியை நான் எடுத்து வருகிறேன். அதை தன் கையில் பீர்பால் பிடித்துக் கொள்ளட்டும். அவர் சத்தியவான் என்பது உண்மையானால் அந்த கம்பி அவரை சுடாது என்றார் தாவூத்.
அதை கேட்ட பிறகு பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர், பீர்பால், நீ இந்த சத்திய சோதனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும். நீ ஒரு நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டு. நீ சொல்வது சத்தியம் என்பதை அப்போதுதான் எல்லோரும் நம்புவார்கள் என்றார். பீர்பாலின் மூளை வெகு விரைவாக வேலை செய்தது. உடனே அவர், பிரபு, அந்த சத்திய சோதனைக்கு நான் தயார். ஆனால் என் மீது குற்றம் சாட்டும் தாவூத் அவர்களும் தான் சொல்வது சத்தியம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றார். அது எப்படி? அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அக்பர் கேட்டார். பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை தாவூத் முதலில் தன் கைகளில் பிடித்துக் கொள்ள வேண்டும், பிறகு என்னிடம் தர வேண்டும் என்றார் பீர்பால். அதை கேட்ட அடிப்பட்ட நாயை போல் தாவூத் வீல் என்று கத்தினார். ஐயோ, அது என்னால் முடியாது என்று அலறினார். ஏன் முடியாது? நீ சொல்வதை நிரூபிக்க நீயும் அந்த சோதனைக்கு ஆளாக வேண்டும் என்றார் பீர்பால். உடனே தாவூத் அக்பரை நோக்கி, பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். சங்கிலியை எடுத்தது பீர்பால் இல்லை, நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று கூறி அவர் கால்களில் விழுந்து புலம்பினார். பீர்பால் மீது பொய்க்குற்றம் சாட்டிய இந்த அயோக்கியன் தாவூத்தை சிறையில் அடையுங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்ட அக்பர் பிறகு பீர்பால் பக்கம் திரும்பி, என்னை மன்னித்து விடு பீர்பால், நான் கூட உன்னை ஒரு கணம் சந்தேகப்பட்டு விட்டேன் என்றார். சோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பொய் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசியில உண்மைதான் வெல்லும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.